ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முடக்கத்தான் தண்டு சூப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான முடக்கத்தான் கீரை தண்டு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம். சுத்தம் செய்து அதை தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு அதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, மிளகு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அனைத்தையும் போட்டு கொஞ்சம் சிறிது நேரம் அந்த தண்டில் உள்ள சாறுகள் இறக்கும் வரை கொதிக்க விடுவோம். கொதிக்க வைக்கும்போது அந்த தண்டில் உள்ள சாறுகளும் சத்துக்களும் இறங்கும். இறங்கின பிறகு அதை நம்ம பருகும்போது நமக்கு தேவையான சத்து கிடைக்கும். இந்த முடக்கத்தான் சூப் சாப்பிடுவதனால நம் வலிகள் குறையும். மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்லது. முடக்கத்தான் கீரை நம்ம வாய்வு எடுக்கும்னு சொல்லுவாங்க. வாய்வு தொல்லை உள்ளவங்களுக்கும் வலிகள் உள்ளவர்களுக்கும் நல்ல மருந்து. நன்றாக கொதித்த பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவு எடுத்து கொத்தமல்லி, நெய் ஊற்றி அதை பரிமாறும்போது அந்த கசப்புத்தன்மை தெரியாது. சுவையும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அது சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம்.